மக்களே இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறதாவும், அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு லெட்டர் குடுக்குறாரு. கன்ஃபெஷன் ரூம்ல போயிட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டும் லிவிங் ஏரியால உட்கார சொல்லிட்டு, அந்த லெட்டர எடுத்து படிக்கிருவாங்க. அந்த லெட்டர்ல வந்து யாருடைய பெயர் இருக்குது, அவங்க வந்து எவிக்ட் ஆயிருவாங்க. அப்படிங்கிற மாரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டுமே ரொம்பவே பதறி அடிச்சுட்டு போயிட்டு லிவிங் ஏரியால யாரா இருக்கும், யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. அந்த லெட்டர நம்ம எப்ஜே அவர்கள் வந்து எடுத்து படிக்கும் பொழுது, வியானா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது. வியானா வந்து வோட்டிங் லிஸ்ட்ல கடைசி இடத்துல ரம்யா ஜோ இருக்காங்க. ரம்யா ஜோக்கு முன்னாடி வந்து வியானா இருக்கிறாங்க. எப்ஜே கூட காதல் பண்ணத தாண்டி வியானா வந்து பெருசா ஏதாவது ஷோக்காக பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் இல்ல. ஆனா இந்த 2, 3 வாரங்களா வியானா வந்து ஓரளவுக்கு வாய்ஸ் அவுட் குடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் வைல்ட் கார்ட் என்ட்ரியான ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அவங்களுடைய கேம் தோய்வா தான் இருந்தது. அத தாண்டி மக்கள் மனசுல வியானா வந்து வோட்டிங்ல ரொம்பவே குறைவான இடத்துலனால இந்த மிட் வீக் எவிக்ஷன்ல வியானா போறதா நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வியானாவ ரம்யா கம்பல்சரி இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மிட் வீக் எவிக்ஷன் ஒரு ப்ராசஸ் இருந்தா ரம்யா ஜோ ஆர் வியானா யார் போக வாய்ப்பு இருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த வாரம் இவங்க 2 பேத்துல கம்பல்சரி ஒரு எவிக்ட் இருக்கு. அது யார் அப்படின்னு நீங்க நினைக்கிறத 1 செகண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன். பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.